எண்ணம் செயலை தொடங்கும், செயல் காரியத்தை நிறைவேற்றும், நிறைவேற்றிய காரியம் மனிதனின் மதிப்பை வெளிப்படுத்தும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், எண்ணம் பலருக்கு உண்டு, காரியம் முடிப்பவனே வரலாற்றில் நிற்பவன். இந்த வாசகத்தில் காரியம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த காரியம் என்ற சொல்லுக்கு தமிழில் என்ன பொருள்னா, வேலை, செயல், விஷயம், காரணம் இப்படின்னு பல பொருட்கள் சொல்லப்படுது. இந்த சொல் உருவான வரலாற்றை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆதியில மனிதர்கள் வேட்டையாடியும் பீராய்ந்தும் வாழ்ந்தாங்க. அதாவது பீராய்ந்து என்றால் பீத்தும் ஆய்ந்தும் வாழ்ந்தாங்க. அப்படி வேட்டையாடிய காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யறதுக்கு நம்ம கைகளை தான் பயன்படுத்துவோம். அதாவது பெரும்பான்மையாக நாம் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு நமது கை தான் நமக்கு உதவியாக இருக்குது. அப்படின்னா காரியம் என்ற சொல்லுக்கும் கைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ? ஏன்னா வேலை என்பதற்கு காரியம் என்ற ஒரு பொருளும் இருக்குது. அப்போ வேலை செய்யறதுக்கும் நம்ம கைகளை பெரும்பளவில் பயன்படுத்துகிறோம். சரி, கைக்கும் காரியத்திற்கும் உள்ள தொடர்பை இப்போது பார்ப்போம். கைக்கு கரம் என்ற ஒரு பெயர் உண்டு. கை என்ற சொல் பிற்கால சொல் தான். எந்த ஒரு செயலும் செய்வதற்கு நம்ம கைகளே பயன்படுத்துவதனால செயலை குறித்த, அதாவது வேலையை குறித்த சொல்லாக கரம் என்ற சொல்லை கொண்டே காரியம் என்ற சொல்லும் உருவாக்கப்பட்டது. இப்போ நம்ம அந்த சொல்லாகவே பார்ப்போம். கரம் ப்ளஸ் இயல், கரம் இயல், கரம் இயம், கரியம், காரியம். தொடக்கத்தில் இது கரையியம் என்று அழைக்கப்பட்டு அதுவே நாளடைவில் காரியம் என்று ஆனது. இங்கு இயல் என்பதற்கு நடைபெறும் விதத்தை சாத்தியமாக்குதல் என்று பொருள். அதாவது செயலை சாத்தியமாக்குதல் என்று பொருள். ஆக பெரும்பான்மையான செயல்களை, அதாவது வேலைகளை கரங்களை கொண்டே செய்வதனால் கரம் என்ற சொல்லை கொண்டே காரியம் என்ற சொல்லும் உருவாக்கப்பட்டது. இந்த சொல் ஏறத்தாழ 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதுதான். காரியத்தை குறித்த, வேலை செயலை குறித்த சொற்கள் எல்லாமே பிற்கால சொல். காரியம் என்பதே முதன்மை சொல். இந்த காரியம் என்ற சொல்லு தான் சமஸ்கிருதத்தை எடுத்து திருடி பயன்படுத்துகிறாங்க. அது மட்டுமல்ல, ஹிந்தியில் கூட இந்த சொல்லை தான் வேலைக்கு பயன்படுத்துகிறாங்க. வேலை என்பதற்கு ஹிந்தியில் காரியா என்ற பெயர். அது தமிழ் சொல்லான காரியம் என்ற சொல்லிலிருந்தே வந்தது.